சேலம் அருகே அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பெருமளவில் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. சேலம் எடப்பாடி ஒன்றியம் அம்மாசியூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் 81 மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வராதால் அங்கு பரபரப்பு நிலவியது. ஆனால் இந்த பகுதியில் பரவி வருவது சாதாரண காய்ச்சல்தான் என்றும் டெங்கு அல்ல என்றும் சேலம் மாவட்ட சுகாதாரத்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த பகுதியை நேரில் ஆய்வு செய்த சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் நிவாரண பணியில் 1500 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இன்று அம்மாசியூர் கிராமம் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகள் தலைமையில் இந்த மேற்பார்வையிடப்பட்டது. கொசு ஒழிப்பு பணிக்காக 1500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளார்கள். ஆனால் அம்மாசியூர் பகுதியில் குடிநீர் தொட்டிகளை முறையாக சுத்திகரிக்காமல் சுகாதாரமற்ற குடிநீரை விநியோகிப்பதே இப்படிப்பட்ட மர்ம காய்ச்சல்கள் பரவ காரணம் என்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குழந்தைகள் குடிக்கிற குடிநீர்லேருந்து அவங்க புழங்கக்கூடிய அனைத்து நீர்லையும் இந்த இருப்பாளி பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா குளோரின் என்பது கிட்டத்தட்ட 1% கூட இல்லாத அளவுக்கு காவேரியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த குடிநீர் என்பது குழந்தைகளுக்கு மிகவும் மோசமானதாகவும் அதே குடிநீர் பாதிப்புக்குள்ளதாகவும் தொடர்ச்சியாக இருக்குது.